ஹலோ மக்களே, வணக்கம். என்ன ப்ரோமோ ஒன் பார்த்தீங்களா? இதில் ஹோஸ்ட் எனக்கு பேசின மாதிரி தெரியல. ஏதோ லோக்கல் ரவுடி வந்து பேசின மாதிரி தான் இருந்தது. என்ன சார் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்கன்னு பாருக்கு சொன்ன நீங்கள் வார்த்தையை விடாதீங்க பாரு, பார்த்து பேசுங்க வா பாரு, விஜே ஆச்சே உங்களுக்கு தெரியும்ல ஒரு சின்ன விஷயத்தை எப்படி வந்து பெருசாக்குவாங்க மீடியாவில் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி எங்கள் பாருவை நக்கல் பண்ணீங்க. இல்லை எப்படி வார்த்தையை பேசணும்னு உங்களுக்கு உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும் பாரு, பார்த்து பேசுங்கன்னு சொன்னீங்களே சார். அந்த வக்கு இல்லை அப்படின்லாம் நீங்கள் பேசினது ஹோஸ்ட் பேசுகிற வார்த்தையா இல்லை ரவுடிங்க பேசுகிற வார்த்தையா? இது என்ன சார் பேசுறது? அப்போ ஸ்டேஜில் நின்னா என்ன வேணால் பேசலாம், இல்லை பவரில் இருந்தால் என்ன வேணால் பேசலாமா சார்? கண்டஸ்டன்ட் பண்ணுறது தப்பாகவே இருக்கட்டும் சார். ஓகேங்களா? அது பாருவா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், எஃப்ஜேவில் கூட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கேள்வி கேட்டுட்டீங்க. அவனை முதல்ல அண்ணன் சொல்கிறதே நிறுத்த சொல்லணும். அவன் எழுந்து பேசும்போதே அண்ணன் அண்ணன்னு சொல்கிறான். டியூடுன்னு சொன்னப்பயே அவனை பேசாதுன்னு சொல்லிங்கன்னா அதே நீங்கள் 4 வாரம் கழிச்சு தான் சொன்னீங்க. இன்னும் அவன் அண்ணன் அண்ணன் தான் சொல்கிறான். அண்ணன்னு சொல்கிற உரிமை அவனுக்கு யார் சார் கொடுத்தது? அப்போ அவனுக்கு நீங்கள் அண்ணன்னா அப்போ பாருக்கு நீங்கள் யார்? அப்போ பிரஜனுக்கு நீங்கள் மச்சான்னா அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கு நீங்கள் யார்? அண்ணன். அப்போ கனிக்கு நீங்கள் யார்? அவங்கள நீங்கள் அக்கான்னு கூப்பிடுவீங்களா இல்லை அவங்க உங்களை தம்பின்னு கூப்பிடுவாங்களா? அப்போது அந்த ஸ்பேஸை ஏன் சார் கொடுக்குறீங்க? அப்படின்னும் போது திவாகர் கிட்ட தப்பு இருக்குது. திவாகரை நீங்கள் எவிக்ட் பண்ணுங்கள், ரெட் கார்டு கொடுங்க, திட்டுங்க, என்னமோ பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண விதம் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டாக தோற்று போயிட்டீங்க சார். வக்கு இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை சார். அவருக்கு வக்கு இருக்கா இல்லைன்னு அவர் வெளில போய் பார்த்துக்கிட்டோம். உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு அருகதை எந்த அருகதையும் இல்லைன்னு கனி பார்வை பார்த்து சொன்னாங்கன்னா அதை நீங்கள் எங்கேயுமே அட்ரஸ் பண்ணலை. அப்போ உங்களுக்கு திவாகர் மேலேயும் பாரு மேலேயும் ஏதோ ஒரு பர்சனல் ஈகோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு பாருவும் அந்த ஷோவில் பிடிக்கல, திவாகரையும் அந்த ஷோவில் பிடிக்கல. அகெயின் அது உங்களுக்கான ஒப்பீனியன். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்றதையும் மீறி நீங்கள் நியூட்ரலாக நின்று அந்த ஷோ நடத்த வேண்டியது தான் ஒரு ஹோஸ்ட்டுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, ஒரு டிக்னிட்டியோ, டெக்காரமோ, டிசிப்ளினோ. அப்போது ஒரு குழந்தை தப்பு செய்தோ இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு செஞ்சாலோ அந்த இடத்துல அவன் செஞ்ச தப்பை கரெக்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, அவனுக்கு ஈக்குவலாக இறங்கி நீங்கள் பேசுனீங்கனாலே உங்களுக்கான டெக்காரம் அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, வக்கீலன்னு நீங்கள் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து கேட்குறீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து டாஸ்க்கு கொடுத்தா பண்ண மாட்டீங்க. அது என்ன ரீல்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு போய் நிற்கிறீங்க. ஒரு டாஸ்க்கு பண்ண வக்கில்ல அப்படின்னும் போது, ஏன் சார் எஃப்ஜே கூட தான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னார். அப்போ பிக் பாஸ் சொன்னப்போ நீ ஏன்டா ஜெயிலுக்கு போல, உனக்கு அதை செய்யறதுக்கு வக்கில்லையா அப்படின்னு நீங்கள் எஃப்ஜேவை கேட்டுருவீங்களா? ஏன் கனி கூட தான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் கனியை வந்துட்டு ஏன் கனி நீங்கள் ஜெயிலுக்கு போக மாட்டீங்களா? பிக் பாஸ் சொன்னால் ஒன்று செய்ய மாட்டீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு செய்யறதுக்கா இங்கே வந்தீங்க? பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ்ன்னு சொல்கிறாரு, அதை செய்யறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல கனி அப்படின்னு கேட்டிங்களா? பிரஜன் பொண்டாட்டிக்கு ஜால்ரா போடுறாரு. அப்போ பார்த்து பிரஜன் நீ தனியாக தானே கேம் ஆடுறேன்னு வந்தேன், அப்புறம் பொண்டாட்டி கூட சேர்ந்து இது மாதிரி பண்ணுறிய, இது பண்ணுறது உனக்கு சரியா அப்படின்னு கேட்டிங்களா? அப்போது உங்களுக்கு வந்து எந்த கண்டஸ்டன்ஸை பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒரு பர்சனல் ஈகோவை தான் நீங்கள் இந்த ஷோவில் கொண்டு போகிறீங்கன்னா ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் தோற்று போயிட்டீங்க சார். அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் இந்த ஷோவை ரவுடிசமாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரவுடிசமாக நீங்கள் எல்லார்கிட்டையும் காட்டணும். இழிச்சவாய்ங்க கிட்டேயோ இல்லை தக்காளி தொக்கா இருக்க கிட்டேயோ இல்லை ஆல்ரெடி பாருக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க நம்மளும் சேர்ந்து அடிச்சிடலான்ற இடத்துலையோ இல்லை திவாகர் அடித்தா யாருமே கேட்க மாட்டாங்கன்ற இடத்துல அகைன் நான் திவாகருக்கு சப்போர்ட் இல்லை. நீங்கள் ஹோஸ்ட்டாக நீங்கள் தோற்று போயிட்டீங்க.